கமலஹாசன் யூதன் 33 டிகிரி ஃப்ரீமேசன். அது நமக்கு இப்பதான் தெரியுது. ஆனா இவருடைய ஆரம்ப காலத்திலேயே இவரை டீகோட் பண்ணி இவரை கெட்டவர்னு சொல்லிட்டோம்னா, மக்களுக்கு பரவிடுச்சுன்னா அவர் இந்த அளவுக்கு இப்ப உயர்ந்திருக்க மாட்டார். இந்த கீழ்த்தனமான ஆளை ஆண்டவர்னு சொல்லிட்டு யாரும் சுத்திட்டு இருக்க மாட்டாங்க. அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த பிண்டாரிகளுடைய பிளானை முன்னாடியே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா இந்த பிண்டாரிகளின் திட்டமும் செதறி போகும். ஏன்னா அவங்களுடைய பிளான்லாம் முன்னாடியே ப்ரீ பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க. செயின் லிங்க் மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் இது, இதுக்கப்புறம் இது, இதுக்கப்புறம் இதுன்னு போய்கிட்டே இருக்கும். அதுல பிளான் ஏ பிளான் பி எல்லாம் வச்சிருப்பாங்க. நம்ம செயின்ல ஒரு சரியான லிங்கை கட் பண்ணாலே அவங்களுடைய பல எதிர்கால திட்டங்கள் தோல்வி அடைஞ்சிரும். இப்படி செய்யறதுனாலையும் இந்த பிண்டாரிகளுக்கு பயம் ஏற்படும். இப்ப இதன் மூலமாலாம் நமக்கு என்ன தெரிய வருது? இந்த பிண்டாரிகளை வெவ்வேறு தரப்பு மக்களாலும் எதிர்க்க முடியும். எனக்கு பிரச்சனைகள் இருக்கு, கமிட்மெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு போறவங்களாலையும் அவங்க அளவுக்கு எதிர்க்க முடியும். இனிமேலும் இவர்களை பார்த்து நம்ம பயப்பட தேவையே இல்லை. இந்த ஜோக்கர்களை அடிச்சு விரட்ட வேண்டிய காலம் வந்துருச்சு. இது நமக்கான காலம். இந்த விடயத்துல என்ன பார்த்திருக்கோம்? முதல்ல பயம்னா என்னன்னு பார்த்தோம். அதனுடைய விளைவுகளை பார்த்தோம். பயத்தின் மூலத்தை கண்டறிஞ்சோம். மேலும் சில உணர்வுகளும் பயத்தை உருவாக்கும். தமிழர்களுக்கே உரித்தான இரக்க குணம். இரக்க குணத்தின் மூலமாகவும் பயம் உருவாகும். அதுக்கப்புறம் ஆசை, பொறாமை, இது போன்றவைகள் மூலமாகவும் பயம் உருவாகும். பயத்திலிருந்து எப்படி மீண்டு வரதுன்ற ஒரு சில டெக்னிக்ஸை பார்த்தோம். அதற்கப்புறம் இந்த உயிர் பயத்தை வைத்து விளையாண்டு கொண்டிருக்கும் இந்த பிண்டாரிகளை எப்படி எதிர்க்கிறதுன்றத பார்த்தோம். இந்த விழயத்தை அனைவருக்குமே பகிருங்க. மற்றவர்களுமே விழிப்புணர்வு அடையட்டும். மீண்டும் அடுத்த விழயத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.